அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் இந்திய ஆட்சியிலிருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆந்திர பிரதேச மாநிலம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவாக பிரிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2014 இல்லையா? ஸோ ஜூன் 2. ஸோ 2015 இந்த இயரை பார்த்தோன்னா ஞாபகத்துக்கு வருது, கோர்கா நிலநடுக்கம். வேறு 2015 ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. இது ரெண்டுமே 2015 இப்போ இயரில் இருக்கும். 2016 என்ன படிச்சிருப்பீங்க? பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு படிச்சிருப்பீங்க. வர்தா புயல் 2016 தான். ஸோ 2021 ஸோ இந்த குரூப் 4 ஒர்க் எடுத்தாங்க இல்லையா, விடியல் பயணம். சரியா? செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்கள். மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் லடாக் யூனியன் பிரதேசம் இல்லையா, லடாக் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2019 பிரிக்கிறாங்க இல்லையா, அக்டோபர் 30. ஸோ அப்போது லடாக் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? துணைநிலை ஆளுநர் தான் இல்லையா? ஸோ ஜம்மு காஷ்மீரை தான் ஸோ அசம்பிளி உள்ளதாக மாற்றிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் இப்போ முதலமைச்சர் இருக்கார் இல்லையா? ஸோ லடாக்கை பொறுத்த வரைக்கும் துணைநிலை ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் தான் லடாக் இல்லையா? ஸோ மாத்தூர் ஃபஸ்ட்டு துணைநிலை ஆளுநராக இருந்தார், இப்போ மிசூரா இருக்கார். சரியா? தேர்ட் கொஷின் போகலாம். ஸோ தேர்ட் கொஷின், ஜம்மு காஷ்மீரை பிரிப்பதை முறைப்படுத்திய நாடாளுமன்ற சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஜம்மு காஷ்மீர் பிரித்தாங்க இல்லையா, அதை முறைப்படுத்திய நாடாளுமன்ற சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. எது? ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019. சரியா? தேர்ட் ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. ஸோ நான்காவது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பகுதி ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருந்திருக்கும் இல்லையா, மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்தது இல்லையா. இந்த ஏபிசியெல்லாம் நீக்கணும்னு சொல்லி பரிந்துரைத்த குழு எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ பகுதி ஏ பிரிட்டிஷ் மாகாணங்கள் இல்லையா, பகுதி பி சுதேச அரசுகள் இல்லையா, 565 சுதேச அரசுகள் இருந்தது இல்லையா. அதை இந்தியாவில் எத்தனை, பாகிஸ்தானில் எத்தனை இருந்தது, அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பகுதி சி தலைமை ஆணையர் மாகாணம், டி அந்தமான் நிக்கோபார் இல்லையா. ஸோ அப்போது 4, 1, 2, 3. ஸோ ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை எந்த ஆணையம் ஆதரிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுறத எந்த குழுக்கள் ஆதரிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜேவிபியும் ஆதரிக்கலை, தார் ஆணையமும் ஆதரிக்கலை. ஸோ அப்போது ஏ அண்ட் சி ரெண்டுமே தப்பாக இருக்குது இல்லையா. ஸோ மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்காக முதல் அமைக்கப்பட்ட ஆணையம் தார் இல்லையா, 1948. ஜேபியும் 1948. இது எந்த மாநாட்டில்? ஜெய்ப்பூர் மாநாடு. சரியா? தார் ஆணையம் கொடுக்குது மொழிவாரியாக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிர்வாக ரீதியாக பிரிக்கலாம், ஆனால் மொழிவாரியாக பிரிக்க வேண்டாம் தார் ஆணையம் சொல்லியிருக்கோம். ஸோ அதை அறிக்கை கொடுத்த ஜெய்ப்பூர் மாநாட்டிலேயே ஜேவிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இல்லையா. ஸோ அவங்களும் மொழிவாரியாக பிரிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கடைசியாக பசலலி ஆணையம் தான் மொழிவாரியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் ஏ அண்ட் சி, மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆதரிக்காத
குழுக்கள், ஜேவிபி குழு, தார். சரியா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். பசல் அலி குழுவான மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பித்த நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ பசல் அலி குழு இல்லையா, இதுதான் நமக்கு மொழி வாரியாக மாநிலங்களை பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இது தனது அறிக்கையை சமர்ப்பித்த நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது 4 ஆப்ஷனுமே இல்லையா இருக்கா? ஸோ தப்பாக கொடுத்துருக்கோம். செப்டம்பர் 22, 1955 தான் அறிக்கையை சமர்ப்பித்த நாள். சரியா? ஸோ உருவாக்கப்பட்ட நாள் டிசம்பர் 22, 1953. சரியா? ஸோ இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இயர் வைஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ இப்போ அந்த டிசம்பர் 22 என்ன ஞாபகத்துக்கு வருது? முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்ட நாள் டிசம்பர் 22, 1939 இல்லையா? ஸோ ஏன்னா 2ஆம் உலகப் போரில் காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் செயல்பட்டதால் காங்கிரஸ் வந்து பதவி விலகி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நாளை முஸ்லீம் லீக் விடுதலை நாளாக கொண்டாடி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 52 எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு, சமூக அபிவிருத்தி திட்டம் இல்லையா, குடும்ப நல கட்டுப்பாட்டு திட்டம் கேரளாவில் முதல்ல முன்னெடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அது இல்லையா? ஸோ இயர் பேசிக்காக நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ இப்போ 53 எடுத்துக்கிட்டோன்னா தேசிய நீட்டிப்பு சேவை, காக்கா கலீல்கர் ஆணையம், 8 விமான நிலையங்களை விமானத்தை வந்து தேசியமயமாக்குறது, லக்ஷ்மி முதலியார் கல்விக்குழு இல்லையா? ஸோ இது எல்லாமே 53 வரும். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாம். அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றிய போது இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு மத்திய அரசாங்கம் இந்தியாவை எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எத்தனை மாநிலம், எத்தனை யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருக்கும்? 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருக்கும். சரியா? ஸோ ஆனால் பசல் அலி குழு எத்தனை மாநிலம் எத்தனை யூனியன் பிரதேசமாக பிரித்து கொடுக்க சொல்லுச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ 8th கொஷின் பாருங்கள். அருணாச்சல பிரதேசம் மாநில சட்டம் எந்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அருணாச்சல பிரதேச மாநில சட்டம் எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த சட்ட திருத்தம்? 55வது சட்ட திருத்தம் 1986 படி அருணாச்சல பிரதேசம் மாநிலம் உருவாக்கப்படுது இல்லையா? ஸோ எத்தனாவது மாநிலமாக உருவாக்கப்படுது? 24வது மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் உருவாக்கப்படுது. சரியா? ஸோ இப்போ 53வது சட்ட திருத்தம் எதுக்கானது? மிசோரத்துக்கானது இல்லையா? மிசோரம் எத்தனாவது மாநிலம்? 23வது மாநிலம். 23வது மாநிலம் 53வது சட்ட திருத்தம் இல்லையா? ஸோ அருணாச்சல பிரதேசம் 24வது மாநிலம், 55வது சட்ட திருத்தம். 56வது சட்ட திருத்தம் எந்த மாநிலத்துக்காக கொண்டு வராங்க? கோவாக்காக கொண்டு வராங்க இல்லையா? கோவா எத்தனாவது மாநிலம்? 25வது மாநிலம் இல்லையா? ஸோ 36வது சட்ட திருத்தம் சிக்கிமுக்காக. 35, 36 2 சட்ட திருத்தமும் சிக்கிமோட சம்மந்தப்பட்டது இல்லையா? 35ல் துணை மாநில அந்தஸ்து நம்ம கொடுக்குறோம், 36ல் மாநில அந்தஸ்து கொடுக்குறோம் இல்லையா? சிக்கிம் எத்தனாவது மாநிலம்? 22வது மாநிலம் இல்லையா? இப்போ 52, 53, 54, 55, 56 54வது சட்டத்திருத்தம் மிஸ் ஆகுதா? ஸோ 54வது சட்டத்திருத்தம் என்ன? உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பள உயர்வுக்கான சட்ட திருத்தம் தான் 54வது திருத்தம். சரிங்களா? ஸோ இப்போ 8th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 9வது கேள்வி. 84வது சட்ட திருத்தம் 2000 படி எந்த மாநிலம் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான் உங்களுக்கு இல்லையா? சத்தீஸ்கர், உத்தராஞ்சல், ஜார்க்கண்ட் இல்லையா? இது 3ம் 2000 உருவாக்கப்பட்ட மாநிலங்கள்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ சத்தீஸ்கர் நவம்பர் 1, உத்தராஞ்சல் நவம்பர் 9, ஜார்க்கண்ட் நவம்பர் 15 இல்லையா? ஸோ இது கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலங்கன்றதால நம்ம டேட் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியமானது இல்லையா?
ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லையா. ஸோ அதான கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ மிசோரத்துக்கான சிறப்பு அந்தஸ்து இல்லையா, நம்ம 370 ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து மட்டும்தான் நம்ம படித்து வச்சுருப்போம். இங்கே எல்லாத்துக்குமே நம்ம படித்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போது 371 ஜி மிசோரத்துக்கான சிறப்பு அந்தஸ்து இல்லையா. ஸோ ஜார்க்கண்டுக்கான சிறப்பு அந்தஸ்து 371 ஜே ஜார்க்கண்டுக்கான சிறப்பு அந்தஸ்து சரிங்களா. ஸோ இப்போ 9th ஒன் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 10வது கேள்வி பாருங்கள். காலவரிசைப்படுத்துக மாநிலங்கள் உருவாக்கிய ஆண்டின்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அசாம், ஆந்திரா, ஒடிசா, கேரளா, பீகார் இது எல்லாமுமே 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம தார் குழு, ஜேவிபி குழு இரண்டுமே மொழிவாரியாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் ஸோ நம்ம தெற்கு பகுதியில் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா முதல்ல உருவாகுது இல்லையா. ஸோ இதனால் உருவாகுது, பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் இல்லையா. ஸோ ஆந்திர மாநிலத்தை தனியாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 56 நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கார் இல்லையா. ஸோ உண்ணாவிரதம் இருந்து டிசம்பர் 19ஆம் தேதி இறந்து போயிடுறார் இல்லையா. 1952 அவர் இறந்து போகிறார் சரியா. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாநிலம் பிரித்து கொடுக்கப்படுது இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காக ஒரு 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரியா. ஸோ இவருடைய மரணத்திற்கு பிறகு ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படுது இல்லையா. உடனே பிரித்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா. ஸோ இவர் டிசம்பர் 19 1952 மறைகிறாரு. ஆனால் பிரித்து கொடுத்தது எப்போ தான், அக்டோபர் 1 1953 தான் பிரித்து கொடுக்குறாங்க சரியா. ஸோ ஒரு மாநிலத்தை மட்டும் பிரித்து கொடுத்துட்டா விடுவோமா. ஸோ அதுக்காக அமைக்கப்பட்டது தான் பசலலி ஆணையம் இல்லையா. ஸோ அதன் பிறகு தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வராங்க, எல்லா மாநிலமும் பிரிக்கப்படுது இல்லையா. ஸோ இதை இப்போ இங்கே வரும், ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு மாநிலம்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போது செகண்டு. ஸோ எல்லாமே ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போது ஆந்திராவுக்கு அடுத்து பிரிக்கப்பட்டது எது, அசாம் பிரிக்கப்படுது. அப்போ அதை வச்சு பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே பொருந்துது இல்லையா. ஸோ ஆந்திராவுக்கு அப்புறம் அசாம், அசாமுக்கு அப்புறம் ராஜஸ்தான், ராஜஸ்தானுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து ஒடிசா இல்லையா. அடுத்து ஒடிசா தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்படியே கேரளா, அடுத்து பீகார் இல்லையா. ஸோ அப்போது 10வது ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 11வது கேள்வி பாருங்கள். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள் உருவாக்கிய வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஏற்படுத்திய ஆண்டு கேட்குறாங்க சரியா. ஸோ வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ கொண்டு வராங்க, 1971 சரியா. 1971 உருவாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா 18வது மாநிலம் ஹிமாச்சல் பிரதேஷ் சரியா. ஸோ இப்போ 1970 இதை பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு வரும், மின்னணுத்துறை இல்லையா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு துறை வந்ததே 1970 தான் இல்லையா. ஸோ இப்போது 75 இல்லையா. ஸோ 75 என்னென்ன துறை வந்திருக்கும் இல்லை, என்ன படிச்சிருப்பீங்க இல்லையா, என்ன படிச்சிருப்பீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள். கைத்தறி வளர்ச்சி ஆணையம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ கைத்தறி வளர்ச்சி ஆணையம் படிச்சிருப்பீங்க, தேசிய அனல்மின் நிறுவனம் படிச்சிருப்பீங்க, இந்திய நிலக்கரி நிறுவனம் படிச்சிருப்பீங்க, லோக் ஆயுக்தா உத்தரப்பிரதேசில் உருவாக்கப்பட்டதுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே 75 இல்லையா. ஸோ 1966 அதை பார்த்தோன்னா எந்த ஞாபகம் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போவோம். அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர் பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எது, திருத்த சட்டம் எது, 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1991 இல்லையா. ஸோ இதுதான்
டெல்லி சட்டமன்றமாகவும் அது தேசிய தலைநகராகவும் உருவாக்கப்பட்டது இல்லையா. இப்போது 65வது அரசியலமைப்பு திருத்தம் இது பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் இல்லையா. ஸோ அது 1990. 67வது திருத்தம் இது என்னது? அதுவும் 1990 தான். பஞ்சாபில் 356 மாநில நெருக்கடி 4 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இல்லையா. 4 வருடங்கள் அமல்படுத்தப்பட்டது. அது 67வது அரசியலமைப்பு திருத்தம் இல்லையா. ஸோ 71வது திருத்தம் எப்போது? இது எந்த ஆண்டு? 71வது 92 இல்லையா. 16, 17, 18வது மாநிலங்கள் சேர்த்துருப்பாங்க இல்லையா. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. ஓகேவா. ஸோ இப்போ 12 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. டெல்லி சட்டமன்றமும் அமைச்சரவும் கூடிய தேசிய தலைநகர் பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 69வது திருத்தம் இல்லையா. ஸோ 61வது சட்ட திருத்தம் என்ன பண்ணுச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 13வது கேள்வி பாருங்கள். இந்திய மாநிலங்களில் ஒன்றியம் அதாவது பாரதம் எனும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய மாநிலங்களின் ஒன்றியம் இல்லையா. இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது. எந்த விதி? ஃபர்ஸ்ட் விதி இல்லையா. இதில் கூட்டாட்சின்ற வார்த்தையை அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக ஒன்றியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இங்கே இப்போதைய அரசியல் சூழலில் ஒன்றிய அரசு அப்படின்ற சொல்லாடலை பயன்பாட்டில் வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ விதி 2 என்ன சொல்லுது? இந்தியாவில் இல்லாத ஒரு நிலப்பகுதியை இந்தியாவில் சேர்ப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டுன்றதை விதி 2 சொல்லுது இல்லையா. ஸோ அப்போ விதி 3 என்ன சொல்லுது? இந்திய மாநில எல்லைக்குள்ளே ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதோ புதிய மாநிலம் உருவாக்குறதோ இல்லை எல்லையை மாற்றி அமைக்கிறதோ சொல்கிறது எது தான்? விதி 3 இல்லையா. ஸோ அப்போ விதி 4 என்ன சொல்லுது? அட்டவணை 1 மற்றும் விதி 1 மற்றும் 3லையும் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் அட்டவணையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்கிறது விதி 4. ஸோ 13th ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 14வது கேள்வி பாருங்கள். டாமன் மற்றும் டையூ எப்போது தத்ரா நகர் ஹைவேலியுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ எப்போ இணைக்கப்படுது? ஜனவரி 26, 2020 இது ஒன்றா இணைக்கிறாங்க சரியா. ஸோ இந்த டையூ டாமன் தத்ரா நகர் ஹைவேலி எப்போ இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அந்த சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 10வது சட்ட திருத்தம் இயர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ 14th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 15வது கேள்வி பாருங்கள். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு வந்த ஷரத்து 370 எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ நீக்கப்படுது? ஆகஸ்ட் 5, 2019 அன்று இந்த 370 நீக்கப்படுது இல்லையா. ஸோ இந்த ஆர்டிக்கல் 370 உருவாக்குனது யார்? அம்பேத்கரா? கிடையாது இல்லையா. யார் உருவாக்கியிருப்பா? கோபாலசாமி ஐயங்கார். இவர் யார்? வரைவு குழுவினுடைய உறுப்பினர் இல்லையா. ஸோ இவர் தான் ஆர்டிக்கல் 370 உருவாக்குறார் சரிங்களா. ஸோ 15வது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு சரியா. 16வது கேள்வி பாருங்கள். மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாள் எது? செப்டம்பர் 31, 1956 சரியா. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாள் செப்டம்பர் 31, 1956. 17வது கேள்வி. ஆப்ரேஷன் போலோ என்ற நடவடிக்கை மூலம் இந்தியாவுடன் இணைந்த நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ நம்ம மொத்தம் எத்தனை சுதேச மாகாணங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம்? 565 இல்லையா. 552 இந்தியாவிலையும்
13 பாகிஸ்தானையும் சேர்த்து 565 சுதேச மாகாணங்கள் இருந்தது. சரியா? 552 + 13, இது இந்தியா, இது பாகிஸ்தான், சேர்த்து 565 இருந்தது இல்லையா? முதல்ல இணைந்தது புதுக்கோட்டை இல்லையா? கடைசி 3 தவிர்த்து எல்லாமே இணைஞ்சிருக்கும். அந்த 3 எது? ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத், ஜுனாகத் இல்லையா? ஜுனாகத் தற்போதைய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா? ஸோ ஜுனாகத் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எதில் படிச்சிருப்போம்? லோக் அதாலத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? முதல்ல கொண்டு வரப்பட்டதாக நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போ ஹைதராபாத் தான் ஆப்ரேஷன் போலோ இராணுவ நடவடிக்கை மூலமாக நம்ம இணைச்சிட்ருப்போம் இல்லையா? இப்போ ஜம்மு காஷ்மீரை எப்படி இணைச்சிருப்போம்? ஒரு இணைப்பு ஒப்பந்தத்தின் மூலமாக இணைச்சிருப்போம். ஜுனாகத்தை வாக்கெடுப்பு மூலமாக இணைச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை இணைச்சதுக்கான கால வரிசை கேட்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் 1947 இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் எது இணைச்சிருப்பாங்க? செகண்ட் ஒன் நினச்சது ஜுனாகத் 1948 பிப்ரவரியில் நினச்சிருப்பாங்க. மூணாவதாக தான் ஹைதராபாத் 1948 செப்டம்பரில் ஹைதராபாத் நினச்சிருப்பாங்க. சரியா? ஸோ 18th கொஷின் போகலாம். 18வது கேள்வி பாருங்கள். எந்த சட்டத்திருத்தம் மூலம் மே 1, 2015 ஆண்டு இந்தியாவும் வங்கதேசமும் எல்லைகளை மாற்றிக்கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மே 1, 2015 ஆண்டு இந்தியா வங்கதேசமும் எல்லைகளை மாற்றிக்கொண்ட சட்டத்திருத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சட்டத்திருத்தம்? 100வது சட்டத்திருத்தம் 2015 இல்லையா? ஸோ 96வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லியிருக்கும்? மொழி தான் படிச்சிருப்போம் இல்லையா? ஒடியா இல்லையா? ஒரியான்னு இருந்ததை ஒடியான்னு மாற்றிருப்பாங்க. அது 96வது சட்டத்திருத்தம் 2011 படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இப்போது அடுத்து 98வது என்னது? ஹைதராபாத் மற்றும் கர்நாடகா இல்லையா? ஸோ அது ரெண்டத்தை மேம்படுத்துறதுக்காக கர்நாடகா ஆளுநருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுத்தது 98வது சட்டத்திருத்தம். 103வது சட்டத்திருத்தம், இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பொருளாதார இடஒதுக்கீடு 10% கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த சட்டத்திருத்தம் 1903. அதன்படி முதல்ல கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 18th கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 19வது கேள்வி பாருங்கள். 35வது சட்டத்திருத்தம் 1974 படி துணை மாநிலமாக அந்தஸ்து பெற்றது இல்லையா? 36வது சட்டத்திருத்தத்தின்படி 1975 ஆண்டு மாநில அந்தஸ்து பெற்றது. மேற்கண்ட கூற்றுடன் தொடர்புடைய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது? சிக்கிம் இல்லையா? ஸோ இது ஆர்டிக்கல் எதில் எந்தன் கீழே வருது? 2 கீழே வருது இல்லையா? ஸோ இந்தியாவின் நிலப்பகுதியில் இல்லாத ஒரு பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்படும் போது நாடாளுமன்றமே அதிகாரம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 2. அப்போ சிக்கிம் எதன்படி இணையுது? ஆர்டிகல் 2 படி தான் இணைக்குது இல்லையா? ஸோ அப்போ 19 ஆப்ஷன் சி. எத்தனாவது மாநிலம் சிக்கிம்? 22வது மாநிலம் இல்லையா? அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். இந்திய எல்லையின் பகுதிகளை அதிகப்படுத்த நாடாளுமன்றத்துக்கு அனுமதி உண்டு, ஆனால் எல்லைகளை குறைப்பதற்கு அனுமதி இல்லை என கூறிய வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நீ நினச்சனா எல்லையை அதிகமாக்கிக்கோ, ஆனால் குறைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு ஒரு வழக்கு சொல்லுது இல்லையா? நாடாளுமன்றத்தை பார்த்து உன் இஷ்டத்துக்குலாம் நீ செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வழக்கில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ எந்த வழக்கில் சொல்கிறாங்க? பெருபாரி யூனியன் வழக்கு இல்லையா? ஸோ பெருபாரி யூனியன் வழக்கு எந்த ஆண்டு? 1960 இல்லையா? கேசவானந்த பாரதி 1973. எல்ஐசி வழக்கு 1995. பொம்மை வழக்கு 1994. எல்லாமே ரொம்ப முக்கியமான வழக்குகள் இல்லையா? இதில் முகவுரையுடன் சம்மந்தப்பட்டது இது 3மே இல்லையா? முகவுரை பற்றி படிக்கும்போது இது 3மே படிக்காமல் நம்ம கடந்து போயிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ பெருபாரி யூனியன் வழக்கு முகவுரை இந்திய அரசியலமைப்பின்
பகுதி அல்ல இல்லையா அப்படின்னு சொன்னது பெருபாறை யூனியன் வழக்கு இல்லையா. அது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி வழக்கு. அது ஒரு பகுதியே அப்படின்னு உறுதிப்படுத்தி கூறியது எல்ஐசி வழக்கு. சரியா. ஸோ இது மூணுமே முகப்புரையோட ரொம்ப சம்மந்தப்பட்ட வழக்குகள். ஸோ இதில் நம்ம முக்கியமான இந்த கூற்று பார்க்குறோன்னா, இந்திய எல்லையை அதிகப்படுத்த நாடாளுமன்றத்துக்கு அனுமதி உண்டு, ஆனால் குறைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன வழக்கு தான் பெருவாரி வழக்கு. சரியா. ஸோ இந்த பொம்மை வழக்கு எது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பொம்மை வழக்கில் தான் முதல்ல கூட்டாட்சின்ற வேர்டை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ பொம்மை வழக்கின் காரணமாக தான் இப்போது சமீப காலமாக 356 அமல்படுத்தாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ மாநில நெருக்கடியை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு கொண்டு வரலாம் முடியாது, கான்ஸ்டியூஷனல் ஃபெயிலியர் இருக்கணும், இல்லை சட்ட ஒழுங்கு கடுமையாக அங்கே சீர்கேட்டு இருக்கணும் அப்படின்ற தீர்ப்பு கொடுத்தது பொம்மை வழக்கு. சரியா. ஸோ 20 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு. 21வது கேள்வி பாருங்கள். மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றக் கோரி உண்ணாவிரதம் இருந்து தனது உயிரை நீர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றக் கோரி உண்ணாவிரதம் இருந்து தனது உயிரை நீர்த்தவர் நம்முடைய சங்கரலிங்கனார் இல்லையா. ஸோ எத்தனை நாள்? 76 நாள் இல்லையா. ஸோ தமிழ்நாடு பெயர் மாற்றியவர் யார்? நம்முடைய அண்ணாதுரை இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம கொண்டாடணும் ஜூலை 18 தமிழ்நாடு தினமாக இல்லையா. ஸோ அதை கொண்டு வந்தது யாருன்னா நம்முடைய அண்ணாதுரை அவர்கள். மார்ஷல் நேசமணி இல்லையா. ஸோ இவர் மூலமாக தான் நம்மளுடைய கன்னியாகுமரி நம்ம தமிழகத்தோட இணைந்து இருக்கும் இல்லையா. ஸோ பொற்றி ஸ்ரீராமுலு இவர் தான் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து ஆந்திராவை தனி மாநிலமாக உருவாக்குறதுக்கு வழிவகுத்தவர். முதல் மாநிலமாக ஆந்திரா உருவாகிறதுக்கு காரணகர்த்தாவும் இவர் தான் இல்லையா. ஸோ 21 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 22வது பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது எந்த இணை பொருந்தலை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கொல்கத்தா எப்போ பெயர் மாறுது? 2001 தான் மாறுது இல்லையா. குருகிராம் இல்லையா, குர்கவான்ற டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை குருகிராம் அப்படின்னு மாறுறது 2016. இதுவும் சரியாக தான் இருக்குது. மும்பை இல்லையா 1995 இல்லையா. பம்பாயிலேருந்து மும்பைன்னு மாற்றுறாங்க, இதுவும் 95 தான். 95 பார்க்கும்போது உடனே உங்களுக்கு ஞாபகம் எது வருது? ஆர்பிஐ குறைதீர் ஆணையம், நெடுஞ்சாலை ஆணையம், விமான போக்குவரத்து ஆணையம் இல்லையா. எல்லாமே 95ல் படிச்சிருப்பீங்க. அடுத்து சென்னை 96 இல்லையா. ஸோ இது எதுவுமே தெரியலனாலும் சென்னை பார்த்தோன்னே கரெக்டாக அடிச்சிருப்பீங்க. சென்னை 1996 மாற்றப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ 22 ஆப்ஷன் டி இங்கே சரியாக ஆன்சர் இது இல்லையா, பொருந்தாத இணை இதில். 23வது கேள்வி பாருங்கள். இந்த குழுவின் பரிந்துரையின்படி ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த குழுவின் பரிந்துரையின்படி அப்படின்னா பிஎன் கிருஷ்ணா அவர்களின் பரிந்துரையின்படி ஜூன் 2, 2014 ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரியுது இல்லையா. ஸோ இது எந்த ஆர்டிக்கிள்குள்ளே வருது? ஆர்டிக்கிள் 3க்குள்ளே வருது இல்லையா. ஏன்னா இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற பகுதியில் மாநிலங்களை பிரிக்கிறாங்க, எல்லை பகுதி பிரிக்கப்படுது. அப்போது ஆர்டிக்கிள் 3 அடிப்படையில் தான் தெலுங்கானா பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ எஸ்கே தார் மாநிலங்கள் மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்ட முதல் குழு இல்லையா. ஸோ 23 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. 24வது கேள்வி பாருங்கள். புதிய மாநிலத்தை உருவாக்கவும் மாநிலத்தின் பரப்புகள், எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என கூறும் விதி இல்லையா. இப்போ தான் பார்த்தோம் விதி 3 இல்லையா. 24 ஆப்ஷன் சி. 25வது கேள்வி பாருங்கள். 1950 எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் தப்பாக இருக்கா? ஸோ 14 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தற்போது 22 மொழிகள் இருக்கிறது சரியா. ஸோ 16வது மொழியாக இணைக்கப்பட்டது 71வது திருத்தம்
1992. 16வதாக எந்த மொழி சேர்க்குறாங்க? கொங்கணி. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, இது மூணுமே 71வது சட்ட திருத்தம் 1992 வராங்க இல்லையா? ஸோ மொழி வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா? இது சட்டத்திருத்தத்தில் பொருந்தாதது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 71 இல்லையா? 21வது திருத்தம், 71வது திருத்தம், 92வது திருத்தம், 96வது திருத்தம் இல்லையா? ஸோ ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து கேட்கலாம் இல்லையா? ஸோ அல்லாததுன்னு கேட்கலாம், இல்லை சரியானதுன்னு கேட்கலாம் இல்லையா? ஸோ 21வது திருத்தம், 71வது திருத்தம், 92வது திருத்தம், 96வது திருத்தம், இது 4மே மொழிக்காக கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள். சரியா? ஸோ இன்றைக்கான 25 கேள்விகள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.